Hi students, welcome to Neet2023. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிட்டு இருந்த ஒரு क्वेश्चन அண்ணே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் நீட் 2023 க்கு என்ன கட் ஆஃப்னு எங்களுக்கு போடுங்க அப்படினு சொன்னீங்க. அக்ராஸ் கேட்டகரி பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் 92.5% கோட்டாக்கு இன்னைக்கு பார்க்குறோம். எஸ்டர்டே மார்னிங் வந்து நம்மளுக்கு 7.5% கோட்டாக்கான பியூர் மெடிக்கல் காலேஜ் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கான கட் ஆஃப் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 92.5% கோட்டாக்கானது. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet2023 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம போடக்கூடிய இந்த கட் ஆஃப் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜுக்கான இந்த கட் ஆஃப் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இதை வந்து நம்ம எந்த ஃபேக்டரில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா May 7 நம்மளுக்கு எக்ஸாம். May 7 எக்ஸாமுங்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து காம்படிஷனுக்கு வந்து யார் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெஷர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் மீன்ஸ் யார், இப்போ 12th முடிச்சுட்டு இப்படியே வந்து எழுதுறவங்க வந்து நம்மளுக்கு போட்டியாக இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ் கூடிய எக்ஸாமாக தான் மேக்ஸிமம் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் அண்ட் மேக்ஸிமம் சீட்ஸ் அப்டெயின் பண்ணக்கூடியவங்க யாராக இருப்பாங்க, ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் லெவல் கிட்டத்தட்ட 2022ல் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மேக்ஸிமம் அசஸ்மெண்ட் ரீசன்ஸ் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இன்னமேல் கண்டினியூஸ் ஆகும். டயக்ராம் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோவா சான்சஸ் கிடையாது. பட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பே இருக்குது தவிர பட் டோட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு கம்மி இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில். பட் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஸ்லைட்லியில் இருந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அக்ராஸ் கேட்டகரி 2022ல் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து என்னவா இருந்திருக்கு, 581 இருந்திருக்கு. 581 இருந்திருக்கு நம்மளுக்கு. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 529 இருந்திருக்கு. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 504 இருந்திருக்கு. இது வந்து ஃபைனல் கட் ஆஃப். ஓகேவா, எம்பிசிக்கு 496 இருந்திருக்கு, எஸ்சிக்கு வந்து 407 இருந்திருக்கு, எஸ்சிஏக்கு 355 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 311 இருந்திருக்கு. இது ஃபுல்லாக உங்களுடைய ஜென்ரல் ரேங்க். இப்போ வந்து நம்மளுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. 85%க்கான மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கார்னரில் ஜென்ரல் ரேங்க்னு போட்டுப்பாங்க. அதனுடைய ரேங்க் தான் வந்து அந்த ரேங்க். ஓகேவா, நெக்ஸ்ட் கேட்டகரி ரேங்க்ங்கிறது அக்ராஸ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சீட் அடிப்படையில் அந்த கேட்டகரி ரேங்க்னு சொல்லுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் கேட்டகரி ரேங்க்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கேட்டகரி ஃபார் ஓசி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 140 கேட்டகரி ரேங்க் வந்து என்னது 140 கேட்டகரி ரேங்க் 140. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2038 இருக்கு. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 194. எம்பிசிக்கு 1088. எஸ்சிக்கு 668. எஸ்சிஏக்கு 118. எஸ்டிக்கு 37. ஓகேவா, அப்ப இந்த கேட்டகரி ரேங்க்ங்கிறது என்னது அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். அக்ராஸ் கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் நம்ம கேட்டகரி ரேங்க்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது எம்பிசிக்கு மொத்தம் 1088 சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் 1088 சீட்ஸ்ல அதுல நிறைய பேர் சிஎம்சிக்கு போறவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து பிரைவேட் காலேஜஸ் போறாங்க. அதனால 1088 சீட்ஸ் வரையும் வருது. அப்ப நீங்க கண்டிப்பா வந்து 1088 எம்பிசியில் 1088, பிசிஎம்ல 194 அந்த கேட்டகரி ரேங்க்குள்ள நீங்க வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்ற மார்க். ஓகேவா, நான் சொல்ற மார்க் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஓகேவா, அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 580+. ஓகேவா, 580+ ஓசி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 550+. பிசி கேட்டகரிக்கு. பிசிஎம் கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 520+. எம்பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 515+. எஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா 425+. எஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா 365+. எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 3
15 plus. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து நம்ம predict பண்ண expected cutoff. நீங்க வந்து இந்த மார்க்குக்குள்ள பட் இந்த ரேங்கா இருக்கணும். ஓகேவா? இந்த ரேங்க்குள்ள இருக்கணும். இந்த ரேங்க் பிலோ இருக்கும். 139, 138 அந்த மாதிரி ரேங்க் 140 குள்ள நீங்க இருந்தீங்க ஓசில 580 மார்க்ஸ் குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு அதிகமா இருக்கும். இப்ப 580னா 579 எடுக்கலாமா? எடுக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து இது வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் ஸ்கோர்னு சொல்லலாம். அக்ராஸ் கேட்டகரி இது வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் ஸ்கோர். ஓகேவா? அதனால யார் இந்த மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? இதுக்கு கீழே எடுப்போம், இதுலேருந்து ஒரு 5 மார்க் கம்மியாகும் அப்படின்லாம் நினைக்காங்க. இந்த மார்க்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நான் ஷூரிட்டி தரேன். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த ரேங்கை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரி ரேங்கை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நல்லா ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரிக்காரவங்க அந்த மார்க்கை எய்ம் பண்ணி படிங்க. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் எடுங்க, பட் இந்த மார்க்கை நீங்கள் டக்குன்னு அச்சீவ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கான அந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் கேட்டகரி ரேங்க் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் 2022ல நம்மளுக்கு ஓசிக்கு 468 இருந்துச்சு, நம்மளுக்கு பிசிக்கு 454 இருந்துச்சு, பிசிஎம்க்கு 461 இருந்திருக்கு, எம்பிசிக்கு 440 கட் ஆஃபா இருந்திருக்கு, எஸ்சிக்கு 343 இருந்திருக்கு, எஸ்சிஏக்கு 261 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 151 இருந்திருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ்னு சொல்ல போனா நம்மளுக்கு 4 lakhs rupees சீட்டு. ஓகேவா? 4 lakhs rupees சீட்டு, பாதி செமி கவர்மெண்ட் காலேஜ் மாதிரின்னு சொல்லலாம். செமி கவர்மெண்ட் காலேஜ் மீன்ஸ் பிரைவேட் காலேஜ் தான், பட் இதுல வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். 4 lakhs rupees இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஜெனரல் ரேங்க் பார்த்துக்கோங்க. ஜெனரல் ரேங்க், இந்த ரேங்க் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும். இந்த 5904 இதுக்குள்ள இன்க்ளூட் எதுவும் ஆயிருக்கு, கவர்மெண்ட் சீட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு, கவர்மெண்ட்னுடைய ஜெனரல் ரேங்க்கும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓசிக்கு கேட்டகரி ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 207 இருந்திருக்கு, பிசிக்கு 3777 இருந்திருக்கு, பிசிஎம்க்கு 334 கேட்டகரி ரேங்கா இருந்திருக்கு, எம்பிசிக்கு 1811 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 1233 கேட்டகரி ரேங்கா இருந்திருக்கு, எஸ்சிஏக்கு 258 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 1133 ரேங்கா இருந்திருக்கு கேட்டகரி ரேங்க். கண்டிப்பா இந்த ரேங்க் இருந்தே ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ். யாரும் வந்து இதுல இருந்து ஒரு ரேங்க் கம்மியா இருது அதிகமா இருது நீங்களாம் கணக்கு போடாங்க. இந்த ரேங்கை கண்டிப்பா நீங்க எடுத்துங்க. கேட்டகரி ரேங்க் மார்க் கூட டிஃபர் ஆகுமே தவிர ரேங்க் டிஃபரே ஆகாது. இந்த கேட்டகரி ரேங்க் கண்டிப்பா நீங்க எடுத்தே இருக்கணும். இந்த கேட்டகரி ரேங்க் உள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்லயாச்சும் இல்ல செல்ஃப் பினான்சிங்லயாச்சும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அதனால வந்து மார்க்கை நீங்க டிசைட் பண்றதோட கேட்டகரி ரேங்க்ல வரணும்னு பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது எக்ஸப்ட் சிஎம்சி வெல்லூர், இது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜை தவிர்த்த மற்ற பிரைவேட் காலேஜஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சிஎம்சிக்கு தனி கட் ஆஃப் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம், யாரும் ஒரி பண்ணாதீங்க. அது வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஓசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 468 இருந்திருக்கு 2022ல. நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 470 பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 470 பிளஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன் ஓசி கேட்டகரிக்கு. பிசிக்கு வந்து 454 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பட் திஸ் இயர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு பார்க்கலாம் அப்படின்னா 460 பிளஸ். பிசிஎம்க்கு 461 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பட் திஸ் இயர் கட் ஆஃப் 471 plus. MBCக்கு 440 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பட் திஸ் இயர் கட் ஆஃப் 448 plus. SCக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 343 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பட் திஸ் இயர் கட் ஆஃப் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 352 plus. SCAக்கு 258 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பட் திஸ் இயர் கட் ஆஃப் 265 plus. 265 plus. STக்கு 161 இருந்திருக்கு, STக்கு 151 லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பட் திஸ் இயர் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 155 plus. ஓகேவா? அப்ப செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கான கட் ஆஃப் இது வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ். 5 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 470 பிளஸ்,
பிசிக்கு 460, பிசிஎம்க்கு 471, எம்பிசிக்கு 448, எஸ்சிக்கு 358, எஸ்சிஏக்கு 265, எஸ்டிக்கு 155 தான் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும், என்னால் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க்கை கண்டிப்பாக எடுத்துருங்க. இந்த மார்க் ஆச்சு இதுக்கு மார்க்குக்கு அதிகமாகவும் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபஸ்ட் ஓகேவா, நீங்கள் நினைக்கிற காலேஜோட பெட்டர் காலேஜே எடுக்கலாம் இந்த மார்க்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேவா. இந்த ரேங்கை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது 92.5% கோட்டாக்கான பியூர் கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓவரால் காலேஜ் பார்த்தாச்சு. காலேஜ் வைஸ் நம்ம கட் ஆஃபும் அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா. 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் டுமாரோ மார்னிங் நம்மளுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கெயின் பண்ணிக்கோங்க. Thank you students.